1000 ரூபாய் கொடுத்துட்டா என்ன வேணுமானாலும் செய்வியா? பொம்பளைங்க சாபத்துல போயிடுவேன் ஆவியா. 10 மாசம் இருக்கு, திமுக ஆட்சி ஒழிஞ்சிடும். 5 வருஷம் திமுக செஞ்ச பாவத்துக்கு ஒட்டுமொத்த திமுகவே அழிஞ்சிடும். பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அண்ணா திமுக வேடிக்கை பார்க்காது. பெண்களை அசிங்கப்படுத்தினது பொன்முடியோ இல்ல கவரிங் முடியோ மொட்டை அடிச்சு வீட்டுக்கு அனுப்பாம ஓயாது. இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல மட்டும் கொஞ்சமாவது அடக்கி வாசிக்குது திமுக. அதுக்கு காரணம் கோயம்புத்தூர்ல 10க்கு 10 வாங்கின அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள். காவல் நிலையத்துல இருக்கிற பொம்பளை போலீஸ்க்கு பாதுகாப்பு இல்லை இந்த திருட்ட திமுக ஆட்சியில. ஈழத்துல லட்சக்கணக்கான தமிழர்கள் சாகும் போது நீங்களும் உங்க திமுக எம்பிக்களும் என்ன உங்க அப்பா கருணாநிதி மண்டையில பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தீங்களா, கலர் அடிச்சிட்டு இருந்தீங்களா? அப்ப எங்க போச்சு உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? முதல்வர் ஸ்டாலின் என்னமோ துண்டு சீட்டை பார்த்துக்கிட்டே தப்பு தப்பா பேசுவாரு. அந்த முதல்வரை தவிர மீதி அமைச்சர்கள் எல்லாம் எப்பவுமே தப்பு தப்பா அசிங்கமா பேசுவாங்க. ஏன்னா திமுக மக்களை மதிக்காது, பெண்களை மதிக்காது, பெண்மையை மதிக்காது. தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க திமுக? எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. ஆனா தேர்தல் முடிஞ்ச உடனே குடும்ப தலைவிகள்லயே தகுதியான குடும்ப தலைவிகள், தகுதி இல்லாத குடும்ப தலைவிகள்னு பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு உங்க புருஷன் உங்களுக்கு நல்ல குடும்ப தலைவின்னு சர்டிபிகேட் கொடுத்தா பத்தாது. ஸ்டாலினும் ஸ்டாலினோட அரசாங்கமும் நீங்க நல்ல குடும்ப தலைவியா இல்லையான்னு சர்டிபிகேட் தரணும். சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்தப்போ இந்த திமுக அரசாங்கமே அசிங்கப்பட்டு போச்சு. அவங்களோட கையாலாகாத தனத்தை மறைக்க உடனே திடீர்னு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு கிளம்பிட்டாங்க. நாங்க ஹிந்தியை ஒழிப்புவோம்னு ஸ்டாலின் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஹிந்திய படிச்சா தமிழ் அழிச்சிடுமா? அப்ப சாராயம் குடிச்சா குடும்பம் அழியாதா? தெரியாமதான் கேக்குறேன். சாராயத்தை ஒழிப்போன்னு கிளம்ப வேண்டியது தானே ஸ்டாலின். நாங்க செய்ய மாட்டாரு. Greens Traditional Face Wash யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் bright and glowing skin naturally. Greens Traditional Face Wash.